கைஸ் நம்ம சூப்பராக இப்போ வீட்லேயே நம்ம வந்து நூடுல்ஸை தயார் பண்ணிடலாங்க. வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு தேவையில்லை, குழந்தைங்களை திட்ட வேண்டாம் அவசியமே கிடையாது. நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். 2 கரண்டி அளவு கோதுமை போட்டுக்கோங்க, லைட்டாக மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பை போட்டுட்டு எண்ணெயை விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை ஒரு 4 டம்ளர் விட்டு எண்ணெயை விட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து உப்பையும் போட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி அச்சு இருந்தால் புழிஞ்சு விட்ருங்க. என்ன புழியிறது என்னால் வீடியோ எடுத்துக்க முடியல, ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறதுனால 2 கையில் புளியும் போது எடுக்க முடியல. அதனால் வந்து புழிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கூல் வாட்டரில் எடுத்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் 8 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கோங்க. அதை சொல்ல மறந்து போச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுட்டு சோம்பை போட்டு பச்சை மிளகாய் 2-3 போட்டு ஸ்லைஸாக நறுக்கிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் குடமிளகாய், கேரட்டு, முட்டைக்கோசு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூளை போட்டு சாஸ், டொமேட்டோ கெச்சப் போட்டு இந்த வேக வச்ச நூடுல்ஸையும் போட்டுட்டு கொத்தமல்லி தூவி விட்டு மணக்க சூப்பரான ஒரு நூடுல்ஸை வீட்டிலே தயார் பண்ணிடலாங்க. இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க போட்டு வீட்டில். அடுத்த வீடியோவில்